இந்த மாதிரி கலர் ஜெராக்ஸை நம்ம வீட்லேயே நம்ம பனியனில் பிரிண்ட் எடுக்கலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த டிசைனை நம்ம ஃபிக்ஸ் லேப்பில் தான் ரெடி பண்ணோம். ஃபிக்ஸ் லேப்புக்கு A4 சைஸ் என்ன சைஸோ அதை நம்ம ரெடி பண்ணி போட்டாச்சு. இதை நம்ம வேணுங்கிற சைஸுக்கு கட் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோ கூட இதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோட யூடியூப் லோகோவை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை அதே மாதிரி ஷேப்புக்காக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எந்த டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்த பொசிஷன் பார்த்து வச்சுக்கிட்டு, இப்போ கட் பண்ண பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது அந்த ஒயிட் சீட்டு தனியாகவும் இந்த பிரிண்ட் சீட்டு தனியாகவும் பிரித்து எடுக்கணும். ரொம்ப பொறுமையாக தான் பிரிக்கணும். அவசரப்பட்டு இழுத்தோம் அப்படின்னா கிழிஞ்சிரும். இதில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ரொம்ப பொறுமையாக பிச்சை எடுத்ததுக்கப்புறம் இதை எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு A4 டம்மி சீட்டை வச்சு மேலே அயன் பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு தேய்க்கிற மாதிரி இருக்கும். 1 நிமிஷத்துக்கு தேய்ச்சி எடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக இதில் பிரிண்ட் ஆகி விழுந்துடும். அதாவது அப்படியே இது பனியனோட மெர்ஜ் ஆயிரும். பார்க்க ஒரிஜினலாக பிரிண்ட் பண்ணி எப்படி கடையில் வருதோ அதே மாதிரி வந்துடும். நீங்கள் இதை அப்படியே வாஷ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டிங் பேப்பர் நம்ம ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அல்லது கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.